ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் நட்சத்திரா சேனல். இந்த சேனல் நீங்கள் என்ன வீடியோஸ் பார்க்க போகிறீங்க அப்படின்னா, நியூ பார்ன் பேபிஸ் ரிலேட்டடான வீடியோஸ் தான் மேக்ஸிமம் பார்ப்பீங்க. நியூ மாம்க்கு என்னென்ன திங்ஸ் வேணும் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த வீடியோவில் வந்து நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, சோப்ஸ் எந்த மாதிரி சோப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு. இது வந்து வாஷிங் சோப்பு. இந்த சோப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கெமிக்கல் இல்லாத சோப்பு. இது வந்துட்டு எங்கள் ஊரில் வந்து பக்கத்தில் ஒரு கிளினிக்கில் வந்து கிடைக்கிது. ஸோ மற்ற எல்லா கிளினிக்லேயும் ஹாஸ்பிட்டல்லையும் இருக்குமா இல்லை மெடிக்கல் ஷாப்பில் இருக்குமா அப்படின்னு எனக்கு கரெக்டாக தெரியல. பட் ஆனால் ஆன்லைனில் பார்த்தீங்க அப்படின்னா உழவர் ஆர்கானிக் அந்த லிங்க் அந்த இதில் வந்துட்டு இருக்குது. ஸோ அதனோட லிங்க் வந்து உங்களுக்கு வெப்சைட்டோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட் செக்ஷனில் ரெண்டுலேயுமே கொடுக்குறேன், போய் பாருங்கள். ஸோ இந்த சோப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு கலரும் ஆட் பண்ணியிருக்க மாட்டாங்க. நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற சோப், வாஷிங் சோப் ஆகட்டும், ரின்னு, சர்ஃபெக்சல், இது எல்லாமே கொஞ்சம் கலர்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு சில சோப்பில் இருக்க கலர் வந்து என்ன ஆகுது அப்படின்னா பேபியோட ட்ரெஸ்ஸஸில் வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ அதனால எனக்கு அது கொஞ்சம் செட் ஆகலை. அதுவும் இல்லாமல் பேபிக்கு அலர்ஜி வந்தனால நான் இந்த சோப் மாற்றி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பட் ஆர்கானிக்காக இருக்கனால அந்த சோப்பு நல்லாயிருக்கு. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பேபிக்கு யூஸ் பண்ணுற பாத்திங் சோப்பு. இந்த சோப்பு வந்துட்டு எனக்கு என்னோடய பீடியாட்ரிஷியன் டாக்டர் தான் ரெக்கமெண்ட் பண்ணாங்க. பேபி பிறந்தப்போ வந்துட்டு அவங்க வந்துட்டு இந்த டெடி பார் சோப்பும் ஷாம்புவும் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் பேபிக்கு வந்துட்டு. இந்த பாக்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சோப்பு வந்து கவர் போட்டே வந்துடும். பிங்க் கலரில் இருக்கும், ரொம்ப லைட் பிங்க்கில் தான் இருக்கும். சோப்பு வந்துட்டு உங்களுக்கு வந்து என்னோடய பேபிக்கு 1 மந்த்துக்கு ஒரு சோப் 1.5 சோப், அதாவது ஒரு சோப் 1.5 மாதம் அந்த மாதிரி வருது. ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு ட்ரைனர், அந்த பிளாஸ்டிக்கில் இருக்கு இல்லையா, அந்த ட்ரைனரும் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் வைக்கிற அந்த சோப்பு பாக்ஸில் வந்து அந்த ட்ரைனர் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த சோப் வந்துட்டு நீங்கள் அப்படியே ரொம்ப ஈரமாக வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் வந்து அப்படியே பிசு பிசு பிசுன்னு ஆகும். அதாவது என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் சாஃப்ட் ஆகிடும். ஸோ அப்போ நம்ம அடுத்த டைம் எடுத்து யூஸ் பண்ணும்போது நிறையா எடுத்து யூஸ் பண்ணிடுவோம். அதனால் அதுக்காக தான் அந்த ட்ரைனர் கொடுத்துருக்காங்க. இந்த ஷாம்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷாம்பு. ஸோ இதுவும் ஹாஸ்பிட்டலில் ரெக்கமெண்ட் பண்ணது தான். இந்த ஷாம்புவுமே உங்களுக்கு வந்து எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் பண்ணலை. பேபிக்கு நல்லாவே இருக்குது. எந்த ஒரு ஹேர் ஃபாலும் இல்லை. அதாவது என்னோடய பேபிக்கு வந்து பிறக்கும்போதே கொஞ்சம் ஹேர் இருந்தனால ஸோ அந்த ஹேர் வந்துட்டு ஒன்றும் ஃபால் ஆகலை. அந்த ஷாம்புக்கு நல்லா தான் இருக்குது. ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா அது வந்துட்டு உங்களுக்கு டெடி பார் சோப் 199 இருக்கும். வாஷிங் சோப் வந்து 38 ருப்பீஸ் ஆகுது. இந்த ஷாம்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா கலர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக தான் இருக்கும். உங்களுக்கு வந்து எந்த ஒரு கலரும் வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணலை. உங்களுக்கு அதே மாதிரி ஃபோமும் வந்து உங்களுக்கு நல்லாவே க்ரியேட் ஆகும். பேபிஸ்க்கு வந்து கண் எரியாத மாதிரி தான் அது வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஹார்ஷான கெமிக்கல்ஸ் இல்லை. ஸோ இந்த வாஷிங் டிட்டர்ஜென்ட் வந்துட்டு மதர்ஸ் பர்ஸோடது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ரேட் வந்து 235 ருப்பீஸ் வரும். இது வந்து நான் மதர்ஸ் பர்ஸ் கிளாத் டைப்பர் வாங்கியிருந்தேன். அதுக்காக வந்து அவங்க ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை முடிச்சுட்டு நான் மறுபடியும் வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு ரீஃபில் பேக் வாங்கிட்டேன். ஸோ ரீஃபில் பேக் வாங்கிட்டோம் அப்படின்னா ஸோ இந்த பாட்டிலே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு காம்போ ஆஃபரில் வாங்கியிருந்தேன் 3 பேக்கு. ஸோ அதனோட அன்பாக்சிங் வீடியோ, அது எவ்வளோ அப்படி இருக்குது அப்படிங்கிற குவாலிட்டி செக் எல்லாமே வந்துட்டு என்னோடய சேனலில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் போய் பாருங்கள். ஸோ இதுவுமே பார்த்திங்க அப்படின்னா நல்லா உங்களுக்கு வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக தான் இருக்கும் இந்த லிக்விடுமே. ஸோ ஓவராலாக பார்த்திங்க அப்படின்னா இந்த 4 ப்ராடக்ட்டுமே பேபிஸ்க்கு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கும். இது நான் சொன்னேன் இல்லையா ரீஃபில் பேக் வாங்கியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து 500 ml ரீஃபில் பேக்கு. இந்த மாதிரி நான் 3 பேக் வந்துட்டு 1.5 லிட்டர் வந்து காம்போவில் வாங்கியிருந்தேன். ஸோ அது வந்து ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கியிருந்தேன். ஸோ இதில் வந்துட்டு நான் எல்லாத்தோட லிங்க்கும் வந்துட்டு உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட்டில் இருந்தாலும் சரி, அந்த உழவர் ஆர்கானிக் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த வெப்சைட் லிங்க் எல்லாமே வந்து உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வேணும்னா போய் பார்த்துட்டு ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்துட்டு படிச்சுட்டு ஸோ ஏதாவது கெமிக்கல்ஸ் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பை பண்ணி யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ என்னோடய பேபிக்கு நான் ப்ரெசென்ட்டில் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நல்லாயிருக்கு. அதை தான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இது ஸ்பான்சர்டு வீடியோ கிடையவே கிடையாது. வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.